சம்மதத்தோட நடந்தாதான் அவனும் அவன் குடும்பமும் நல்லா இருக்குங்க. பெரிய மச்சான் போட்டோ பக்கம் போய் நின்னுக்கிறாரு. அப்படி போட்டோவில் என்னத்தை தான் பார்க்குறாரோ தெரியல. சரி, இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கிறேன். அம்மா ரொம்ப தேங்க்ஸ்பா. இந்த ஒரு வார்த்தை போதும்பா. இந்த ஒரு வார்த்தை கேட்டாலே பிரீத்தி குணமாயிடுவாப்பா. ரொம்ப சந்தோஷப்படுவாப்பா. நான் பிரீத்திட்டு போய் சொல்லிட்டு வந்துடுறேன். ரமேஷ், இந்த கல்யாணம் நடக்கணும்னா ஒரு கண்டிஷன். கண்டிஷனா? உன் கல்யாணம் என் தம்பி குடும்பம் தலைமையில் தான் நடக்கும். நடக்கணும். பெரிய மச்சான் வச்சாரா ஆப்பு. இந்த கண்டிஷன் உனக்கு ஓகேன்னா நீ பிரீத்தி குடும்பத்துல சொல்லலாம், இல்லன்னா இந்த கல்யாணம் இல்ல. ஒன்னும் கவலைப்படாதடா மாப்பிள, தைரியமாயிரு. உங்க அப்பா கல்யாணத்துக்கு சம்மதிச்சாரு பாரு, அதுக்கே நீ சந்தோஷப்படணும். மத்ததை நம்ம சமாளிச்சுக்கலாம். அம்மா சுஜாதா ரெடி ஆயிட்டா? எல்லாம் ரெடியா? நீ போமா. நீ ஏதோ பேப்பர் பார்த்துட்டு இருந்த, நீ போ. ஏதாவது ஜாப் வேகன்சி இருக்கான்னு பார்த்துட்டு இருந்தேன். ஏமா, உன் படிப்புக்கு ஏத்த மாதிரி ஏதாவது வேலை இருக்கா? இருக்கு, போய் தான் பார்க்கணும். ஒரு வேலைக்கு 1,00,000 பேர் போட்டி போடுற நிலைமை நம்ம நாட்டுக்கு வந்துருச்சு. சின்ன வயசுல நான் நிறைய கனவு கண்டேம்மா. ஒரு பெரிய கம்பெனிக்கு முதலாளியா இருக்கணும், பல லட்சம் பேருக்கு வேலை கொடுக்கணும், நான் கொடுக்கற சம்பளத்துல பல கோடி பேர் நிம்மதியா வாழணும்னு ஆசைப்பட்டேன். இப்ப என்னடானா எனக்கு வேலை கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. அம்மாடி, கண்டிப்பா உனக்கு வேலை கிடைக்கும், கவலைப்படாம இரு. சுஜாதா, நந்தினி, 2 பேருக்கும் லஞ்ச் ரெடி, வாங்க. அம்மா, அவ ஆல்ரெடி கிளம்பி போயாச்சு. என்னது, காலேஜுக்கு கிளம்பி போயிட்டாளா? காலையில டிஃபனும் சாப்பிடல, லஞ்சும் எடுத்துட்டு போல. அவளுக்கு என்னாச்சு? அவ போகும்போதே என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. விடுமா, அதான் அவ பேக்ல பணம் இருக்குல்ல, எல்லாம் அவளே சாப்பிட்டுப்பா. அவளுக்கு ஏது பணம்? நான் கொடுக்கலையே. இல்லம்மா, அக்கா தான் அவ பேக்ல பணத்தை வைக்க சொன்னாங்க. ஆமாம்மா, நேத்து சண்டேல சாப்பாடு நான் போடுற பிச்சை அது இதெல்லாம் சொன்னீங்கல்ல, நான் அப்பவே நினைச்சேன் நந்தினி சாப்பிடாமே கிளம்பிடுவான்னு. அதான் அவளுக்கு தெரியாம அவ பேக்ல பணத்தை வைக்க சொன்னேன். அக்கா, நீங்க யாருன்னே எங்களுக்கு தெரியல. கூட பிறந்தவங்க மாதிரி எங்களுக்கு எல்லாமே பார்த்து பார்த்து செய்யறீங்க. அம்மாவுக்கு ஏதாவது ஒண்ணுனா நீங்க துடிச்சு போறீங்க. நந்தினி கோவத்துல என்ன பேசினாலும் அம்மாவை விட நீங்க தான் பொறுமையா இருக்கீங்க. உண்மையிலேயே நீங்க யாருக்கா? எங்களுக்கும் உங்களுக்கும் என்ன பந்தம்? உங்க சொந்த பந்தம்லாம் எங்க இருக்காங்க? இதோ இங்கதான். இவங்கதான் என் அம்மா.
நீங்க தான் என் தங்கச்சிங்க. எனக்கு சொந்தம்னு சொல்லிக்க உங்களை தவிர வேற யாரும் இல்ல. உங்களுக்காக தான் நான் வாழறேன். என் முகத்துல நான் சந்தோஷத்தை பாக்குறத விட உங்க முகத்துல எல்லாம் நான் சந்தோஷத்தை பார்த்தாதான் என்னால நிம்மதியா இருக்க முடியும். அந்த நிம்மதிய உங்க முகத்திலயும் அம்மா முகத்திலயும் நான் பார்க்கணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். சுஜாதா, எனக்கு ஒரு பெரிய ஆசை. நீங்க விருப்பப்பட்ட மாதிரியே உன்னை ஃபேஷன் டிசைனரா ஆக்கணும், நந்தினியை டாக்டர் ஆக்கணும். தேங்க்ஸ்க்கா. நீங்க எப்படி எங்க சந்தோஷத்துக்காக வாழறீங்களோ அதே மாதிரி நானும் உங்க சந்தோஷத்துக்காக நீங்க என்ன சொன்னாலும் செய்வேன்க்கா. இது போருமா? நீ சொன்ன இந்த ஒரு வார்த்தை போறோம். என் பின்னாடி என் தங்கச்சிங்க இருக்காங்கன்ற நினைப்பிலேயே நான் எதை வேணா சாதிச்சிடுவேன். அம்மாடி, சுஜாதா மாதிரியே நந்தினியும் நம்ம நிலைமையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டா என் கவலையெல்லாம் போயிடும். அம்மா, நந்தினி விடுங்க. அவளை நல்ல வழிக்கு கொண்டு வர வேண்டியது என் பொறுப்பு. கொஞ்சம் விட்டு பிடிப்போம்மா, எல்லாம் சரியாயிடும். சுஜாதா, காலேஜுக்கு கிளம்பு. உன் லஞ்ச் ரெடி, கிளம்பு. பாய்க்கா. கிளம்பு. வரேம்மா. அம்மா, உடனே வேலை கிடைக்கணும். இல்லைன்னா அடுத்த மாசம் செலவுக்கு என்ன பண்ண போறேன்னு தெரியல. வேலை தேடுறீங்களா? என்கிட்ட சொல்லவே இல்ல. ஆனா எனக்கு என்னவோ நீங்க கை கட்டி வேலை செய்யறதை விட பல பேருக்கு வேலை கொடுக்கற எஜமானியா தான் இருப்பீங்கன்னு தோணுது. ஏன்னா உங்க முகராசி அப்படி. என்ன அப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு என்ன யாருன்னு தெரியாதா? நீங்க என்ன பத்தி சொல்லவே இல்லையா? ஐயோ இருங்க, நான் சொல்லமா பக்கத்து வீட்டுல செல்வின்னு இருக்காங்க, அவங்க தான் இது. என்னமோமா, உன் வாய் முகூர்த்தம் இவளுக்கு அப்படியே நடக்கட்டும். நடக்கும் நடக்கும். அம்மா, முதல்ல வேலை தேடுற வழியை பார்ப்போம், அதுக்கப்புறம் எஜமானி யாரத பத்தி யோசிப்போம். நீலாம்பரி, உங்களுக்கு வேலை வேணுமா? ஏன், உங்களுக்கு யாராவது தெரியுமா? உடனே உங்க புருஷன் கிட்ட சொல்லிடுறேன்னு சொல்லிடாதீங்க. என்னால ஃபாரின்லாம் போக முடியாது. இல்ல இல்ல, என் தம்பி ஒரு பெரிய கம்பெனில நல்ல வேலையில இருக்கான். அவன் கிட்ட சொல்லி அதை விட பெரிய வேலையா உங்களுக்கு வாங்கி தர ஏற்பாடு பண்றேன். கண்டிப்பா சொல்லுங்க. இப்ப என்ன விடுங்க, எனக்கு லேட் ஆகுது. அவங்களுக்கு நேரம் ஆயிடுச்சு போல இருக்கு, அதான் போயிட்டாங்க. இல்லன்னா நான் பேசுறத கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அம்மா, நீங்க இன்னைக்கு என்ன சமையல் பண்ணீங்க? இட்லியும் சட்னியும். இட்லி சாப்பிடுறீங்களா? இட்லி இருக்கா? இந்த சட்னி செஞ்சிருக்கீங்களா? ஆனா இதுக்கு கார சட்னி செஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு நல்லா சமைக்க தெரியுமா? என்ன மாப்பிள, ரொம்ப ஜாலியா இருக்கேன்னு நினைக்கிறேன். உங்க அப்பா கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாரு. ஆமா, உங்க அப்பா கல்யாணத்துக்கு சம்மதிச்ச விஷயத்தை உன் காதலி பிரீத்திக்கு போன போட்டு சொல்லிட்டியா? அட உட்காரு மாப்பிள. சொல்லிட்டல்ல. ஏண்டா மாப்பிள சோகமா இருக்க? முகத்துல ஒரு களை இழந்து காணப்படுற. இந்த வர்றா மாப்பிள, உங்க அப்பா அந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கிறாரே, அதுவே மிகப்பெரிய விஷயம். இந்த நேரத்துல ஏதாவது குழப்பம் நடந்ததுன்னு வச்சுக்க, மறுபடியும் வேதாளம் முருங்கை மரம் ஏறிடும். பாத்துக்கப்பா. இந்த கல்யாணத்துக்கு அவர் சம்மதிச்சதும் ஒண்ணுதான், சம்மதிக்காததும் ஒண்ணுதான். தூக்கு போட்டு சாகடிக்காதீங்க, விஷம் கொடுத்து சாவடிங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு மாமா அவர் பேசுறது. புரியுது மாப்பிள. உங்க அப்பா உங்க கல்யாணத்துல உங்க சித்தியும் உங்க சித்தி பிள்ளைகளும் கலந்துக்கணும்னு ஆசைப்படுறாரு. அவரு ரூட்லயே போய் நாம காரியத்தை சாதிச்சுக்கிறது தான் நல்லது. அதுக்கு என்ன வழின்னு பாப்போம். வேற என்ன வழி? சுடுகாடு தான் வழி. என்ன மாப்பிள அபசகனம் பிடிச்சாப்புல பேசுற? உனக்கு இப்ப என்ன பிரச்சனை? மாமா, சித்தி குடும்பத்துல இருந்து யாராவது ஒருத்தர் வந்தா கூட சரி, அத்தை இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்க மாமா. ஆஹா, உனக்கு சோதனை உன் சித்தி குடும்பத்து ரூபத்துல வந்துருச்சா? மாப்பிள, உன் மாமியாருக்கு ஒரு போனை போட்டு எங்க சித்தி நான் தாலி கட்டுற நேரத்துல மட்டும் வந்துட்டு உடனே போயிருவாங்க, அப்படி இப்படின்னு பேசி பாரு. போன் பண்ணு மாப்பிள. அட போனை போட்டு பேசு மாப்பிள, சம்மதிப்பா மாப்பிள. அம்மா அம்மா, ரமேஷ் பேசுறான், என்ன பண்றது? ஐயோ வேண்டாம், நீ பேசாத.
இங்க இருந்து போய் கோவத்துல அவங்க அப்பங்கிட்ட பேசியிருப்பான். நீ பேசினா ஒன்னும் சரிப்பட்டு வராது. நான் பேசுறேன் கூட. ஓகே. இப்போ உடம்பு எப்படி இருக்கு பிரீத்தி? மாப்பிள்ள, பிரீத்தி இன்னும் மயக்கத்துல தான் இருக்கா மாப்பிள்ள. இப்ப அவளால பேச முடியாது. அப்புறமா நீங்க பேசுங்க. நான் வேணா போனை வச்சுட்டுமா? ஐயோ அத்தை, நான் உங்ககிட்ட பேச தான் ஃபோன் பண்ணேன். இனிமே பேச என்ன இருக்கு மாப்பிள்ள? நீங்க பிரீத்தியை மறந்துருங்க. அப்படிலாம் சொல்லாதீங்க அத்தை. அப்பா கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாரு. கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாரா? சொல்லுங்க மாப்பிள்ள. அத்தை, ஆனா அதுல ஒரு சிக்கல் வந்துடுச்சு. இங்க பாருங்க மாப்பிள்ள, இந்த சிக்கல் விக்கல் எதுவா இருந்தாலும் இதுக்கு மேல என் பொண்ணு தாங்க மாட்டா. அவளை மறந்துருங்க. அத்தை ப்ளீஸ், நான் சொல்றத ஒரு தடவை கேளுங்க. இனிமே நான் எதையுமே கேட்க தயாரா இல்ல. நீங்க வேற பொண்ணை பாத்துக்கோங்க. அத்தை, பிரீத்தி இல்ல நான் செத்து போயிடுவேன் அத்தை. மாப்பிள போனை கொடுங்க. போனை கொடுங்கறம்ல. என்ன எதுக்கு எடுத்தாலும் செத்து போயிரும் கித்து போயிரும் பேசிக்கிட்டு இருக்க? நான் டீல் பண்றேன் பாரு. ஹலோ அம்மா, நான் பவர் பாண்டியன் பேசுறேம்மா. என்ன சொல்லு? அது ஒண்ணு இல்ல மேடம், மாப்பிள கல்யாணத்துல ஒரு சின்ன சிக்கல்னு சொன்னது. அதுதான் என்னன்னு சொல்லியா? அவன் சித்தியும் சித்தி பிள்ளைகளும் தாலி கட்டுற நேரத்துக்கு லைட்டா கலந்துக்குவாங்க. இதுக்கு தான் அவனோட அப்பாவும் லைட்டா ஆசைப்படுறாரு. அவ்வளவுதான். என்ன? அதான் ஒண்ணும் இல்லாம ஓட்டாண்டியா போனாங்களே இந்த சித்தி குடும்பம். அவங்க இந்த கல்யாணத்துக்கு வரணுமா? சரிம்மா, அவங்க பாட்டுக்கு வந்துட்டு போட்டும். விடுமா. என்னமாமா ஆச்சு? எதுவும் பேசலையா? ஃபோன் கட் பண்ணிட்டாங்களா? கட் பண்ணல. எதுக்கு பேசாம இருக்காங்கன்னு எனக்கு புரியல. கோவக்காரி ஆச்சா, அதான் ஏதோ யோசிக்கிறா. வெயிட் பண்ணுவோம். ஹலோ. இருக்கேன். ஓ, அந்த பெருசு சிறுசு குடும்பம் கல்யாணத்துக்கு நிச்சயமா வரணும்னு சொல்லிட்டாரா? ஆமா மேடம், ஆமா மேடம். சரி விடுங்க. கல்யாணத்துக்கு எத்தனையோ பேர் தெரியாம வந்து சாப்பிட்டு போவாங்க. இவங்க தெரிஞ்சு வந்து சாப்பிட்டு போட்டோம். அடாடாடா, பெரிய குடும்பம் பெரிய குடும்பம் தான். பெரிய மனசு பெரிய மனசு தான். ரொம்ப சந்தோஷம் மேடம். மேடம், பெரிய சிக்கல் நினைச்சுக்கிட்டு இருந்தத ஒரு சின்ன சிக்கல் கூட இல்லாம முடிச்சிட்டீங்க மேடம். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். வச்சிடுறேன் மேடம். வை போன. மாமா என்னாச்சு? என்ன சொன்னாங்க? முதல்ல கைய கூடுறா. உன் மாமியார் உன் சித்தியும் சித்தி பிள்ளைகளும் உன் கல்யாணத்துல கலந்துக்கிறதுக்கு சம்மதிச்சிட்டா. உண்மையா சொல்றீங்க? மாப்பிள, 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணுன்னு சொல்லுவாங்க. ஆனா உன் மாமியார் கிட்ட ஒரு உண்மையை சொல்லி சம்மதிக்க வைக்கிறதுக்குள்ள பெரும்பாடு பட்டுட்டேன்டா. சந்தோஷமாயிடுறா. சுஜாதா, நந்தினி எங்க இன்னும் காணோம்? தெரியலம்மா, அவ வர நேரம் தான். அவ விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். திடீர்னு எதையோ பேசுறா. பேச்சு மட்டும் இல்லம்மா, அவ நடவடிக்கை எதுவுமே இப்ப சரியில்லை. என்ன அவளை பத்தி புதுசா சொல்ற? அம்மா, பயப்படுற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. எப்ப பாரு நைட்ல தூங்காம முழிச்சுக்கிட்டே இருக்கா. போன்ல அடிக்கடி யார் கூடயோ பேசிக்கிட்டே இருக்கா. யாரு என்னன்னு கேட்டியா? கேட்டேம்மா, ஃப்ரெண்டுன்னு சொல்றா. இந்த விஷயத்த அக்கா கிட்ட சொல்லிடலாமா? ஐயோ அம்மா வேண்டாம். ஏற்கனவே நீலாம்பரி அக்கா பேச்சு எடுத்தாலே அவ ருத்ர தாண்டவம் ஆடுவா. இதுல அவங்கள இதுல வேற இழுத்தோன்னு வெய், அவ்வளவுதான். வீட்டை விட்டு ஓடினாலும் ஓடிடுவா. மா, நீ இந்த விஷயத்த பெருசாக்காத. நான் அவளை வாட்ச் பண்றேன். ஒருவேளை பிரச்சனை பெருசாகிற மாதிரி இருந்ததுன்னா நான் அக்கா கிட்ட சொல்றேன். அவங்க இதை ஒழுங்கா ஹேண்டில் பண்ணுவாங்க. யாரையாவது லவ் பண்ணிட போறா. வந்த உடனே கேட்டுடலாமா? ஐயோ அம்மா, அவகிட்ட ஏதாவது கேட்டுக்கிட்டு வச்சிடாத. அப்புறம் அவ காய்ச்ச முச்சுன்னு கத்தி ஊரே கூட்டிடுவா. ஏன் 2 பேரும் டல்லா இருக்கீங்க? ஐயோ அம்மா, அலறிடாத. இல்ல, நந்தினி இன்னும் காலேஜ்ல இருந்து வரல. அதான் பேசிட்டு இருந்தோம். வாங்க. என்ன நந்தினி? லவ்வா? இல்லக்கா, ஃப்ரெண்டு தான். ஆமா 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 ஆமா.
முதல்ல ஃப்ரெண்டுன்னு தான் ஆரம்பிக்கும். ஃப்ரெண்டு காதலனாக்கி காதலன் புருஷன் ஆயிடுவாங்க இல்ல? அக்கா ப்ளீஸ்க்கா இதை யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. ஏமா நந்தினி என்ன சுஜாதாவா காலேஜ் விட்ட உடனே வீட்டுக்கு ஓடி வரதுக்கு? இல்லம்மா, இப்பெல்லாம் நிறைய பொண்ணுங்க காலேஜ் விட்டது நேரா வீட்டுக்கு வரதில்ல. சினிமா, பீச், பார்க், ஷாப்பிங் அப்படி இப்படின்னு சுத்திட்டு 6 மணிக்கு மேலதான் வராங்க. அதுதான் சொன்னேன். அக்கா கையில என்ன ஏதோ ஸ்பெஷல் போல? என்ன ஸ்வீட்? ஸ்வீட் மாதிரி. ஸ்வீட் மாதிரியா? ஆமா. இத செஞ்ச கதையை நான் சொன்னா நீங்க எல்லாம் சிரிப்பீங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நான் சொல்றேன். ஆமா, நீலாம்பரி எங்க? வாங்க, அவங்களுக்கு சொல்லலாம். எல்லாரும் சேர்ந்து சிரிக்கலாம். ஆமா. நீலாம்பரி, நீலாம்பரி. அக்கா வர லேட் ஆகும். நீங்க முதல்ல இந்த ஸ்வீட் கதையை சொல்லுங்க. இந்த ஸ்வீட் கதையை சொன்ன அப்புறம் நீங்க யாருமே இதை சாப்பிட மாட்டீங்க. சும்மா கிண்டல் பண்ணாதீங்க. எனக்கு ஸ்வீட்னா ரொம்ப பிடிக்கும். சாப்பிடலாம் வாங்க. நிஜமாவா? அப்ப ஓடி போய் ஸ்பூன் எடுத்துட்டு வா போ. நாம உட்கார்ந்து சாப்பிடலாம். உட்காருங்கம்மா, உட்காருங்க. வா 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 வா. அம்மாடி, கொடுங்க. இந்தா. நல்லா இருக்குமா? என்னக்கா இது பச மாதிரி ஒட்டிக்கிச்சு? பசனெல்லாம் சொல்லத சுஜாதா, நான் பாயாசம் செய்யலான்னு தான் ஆரம்பிச்சேன். பால் கொஞ்சம் அதிகமாயிடுச்சா, சரி சக்கரை போடலான்னு போட்டேன். இல்ல இல்ல, அப்படியே சக்கரைய கொட்டிட்டேன். சரி சக்கரை ஜாஸ்தி ஆயிடுச்சு, அல்வா செஞ்சிடலான்னு ஆரம்பிச்சேன். நெய் ஊத்தலான்னு பார்த்து வீட்ல தேடினா நெய்யே இல்ல. சரி கடைக்கு போய் நெய் வாங்கிட்டு வந்து பாக்குறேன், அல்வா பர்ஃபி ஆயிடுச்சு. சரி பர்ஃபியாவது ஒழுங்கா செஞ்சு முடிச்சிடலான்னு ஆரம்பிக்க போறேன். என் பையன் வந்து அம்மா ஆயி. ஐய இல்ல இல்ல, அவன் நெலிஞ்சான். அவனை போய் சுத்தப்படுத்திட்டு வந்து பாக்குறேன், பர்ஃபி கடலை மிட்டாய் ஆயிடுச்சு. இது கடலை மிட்டாய் இல்லக்கா, கோந்து மிட்டாய். இத வச்சு நீங்க என்ன தெரியுமா பண்ணலாம்? பெரிய பெரிய சினிமா போஸ்டரே ஒட்டலாம். போ சுஜாதா, நீ என்ன இப்படி கிண்டல் பண்ற? நான் தான் அப்பவே சொன்னேன்ல, இது ஸ்வீட் இல்ல ஸ்வீட் மாதிரின்னு. நீ வேணா சாப்பிட்டு பாரு, ஸ்வீட்டா தான் இருக்கும். சுஜாதா கொஞ்சம் சும்மா இருக்கியா? அவளை போய் கிண்டல் பண்ணிக்கிட்டு ஏதோ முடிஞ்ச அளவுக்கு செஞ்சு பாசத்தோட எடுத்துட்டு வந்திருக்கா. அம்மா இது பாசம் இல்லம்மா, பசமா, பசமழை. போ, நீ இப்படிதான். ஐயோ, பேசிக்கிட்டே மறந்தே போயிட்டேன். என் தம்பி வந்திருப்பான், அவன் சரியான சிடுமூஞ்சி. நான் போய் அங்க என்ன ஏதுன்னு பாக்குறேன். நீ நீலாம்பரி வந்தா இந்த ஸ்வீட்டை மறக்காம கொடுத்துடு. நான் வந்து எப்படி இருந்ததுன்னு கேட்டுக்கிறேன். நீங்க யாரும் கேட்டு சொல்ல வேணாம். வரேன், வரேம்மா. அக்கா, எங்க என் குழந்தை? இவ்ளோ நேரம் என் கூட தான் இருந்தான். இப்பதான் உன் தம்பி வந்து கூட்டிட்டு போனா. வீட்ல தான் 2 பேரும் இருப்பாங்க, போய் பாரு. ஐயோ, வந்துட்டானா? இன்னைக்கு வரேன்னு காலையில தான் ஃபோன் பண்ணி சொன்னான். ஆனா அவன் எப்பவுமே இப்படிதான். சொன்ன நேரத்துக்கு 10 நிமிஷம் முன்னாடியே வந்துடுவான் என் உயிரை வாங்குறதுக்கு. இன்னும் இன்னைக்கு என்னெல்லாம் வாங்கி கொட்டிக்க போறனோ தெரியல. நான் வரேன்க்கா. கதிரு,